ஆல்டர்னேட்டிங் கரண்ட் டாபிக் கண்டினியூ பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ்ல நம்ம பியூர் கெபாசிட்டர் இன் அன் ஏசி சர்க்யூட் இந்த டாபிக்கை பார்க்க போறோம். அப்படின்னா வந்து ஒரு சர்க்யூட் எடுத்துக்கிறோம். அந்த சர்க்யூட்ல ஏசி கரண்ட் சோர்ஸ் எடுத்துக்கிறோம். அந்த சர்க்யூட்ல வந்து கெபாசிட்டர் மட்டும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டரும் இல்லாத மாதிரி எடுத்துக்கலாம். அதனால தான் நம்ம பியூர் கெபாசிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதனால இதுக்கு வந்து என்ன பேர் வைக்கலாம்னா கெபாசிட்டிவ் சர்க்யூட்னு கூட சொல்லிக்கலாம். இது வந்து கெபாசிட்டிவ் சர்க்யூட் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம்ப்பா. சரிங்களா? சரி. ஆக்சுவலா ஒரு ஒயர்ல தான் இந்த கெபாசிட்டரும் பேட்டரி எல்லாம் கனெக்ட் பண்ண போறோம். அதனால கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். இருந்தாலும் நம்ம ஹைப்போதெட்டிக்கலா இந்த சர்க்யூட்ல வந்து பியூர் கெபாசிட்டர் மட்டும் இருக்கு, ரெசிஸ்டன்ஸும் இண்டக்டர் கிடையாது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ என்ன பண்றேன்னா ஒரு கெபாசிட்டர் எடுத்து கனெக்ட் பண்றேன். அப்படி அதாவது அன்சார்ஜ்டு கெபாசிட்டர் எடுத்திருக்கேன். இந்த கெபாசிட்டருக்கு வந்து கெபாசிட்டன்ஸ் நம்ம வந்து சி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த கெபாசிட்டர் வந்து இப்போ ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் கனெக்ட் பண்ண போறேன். இந்த கெபாசிட்டருடைய கெபாசிட்டன்ஸ் சீன் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? சரிப்பா, இந்த கெபாசிட்டருடைய கெபாசிட்டன்ஸ் சீன் எடுத்திருக்கோம். இப்போ இந்த கெபாசிட்டர் வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் சோர்ஸ் கனெக்ட் பண்றேன். இந்த சோர்ஸ் கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த சோர்ஸோட இஎம்எஃப் எவ்வளவு பாத்தீங்கன்னா E is equal to E0 sin omega t அப்படின்னு எடுத்துக்கிறேன். E equal to E0 sin omega t அப்படி எடுத்துருக்கேன். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா இந்த கெபாசிட்டர் வந்து இங்க ஒரு கீ கனெக்ட் பண்ணிட்டு சோர்ஸோட கனெக்ட் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. அது டைம் t equal to 0 இந்த கெபாசிட்டர்ல எவ்வளவு சார்ஜ் ஸ்டோர் ஆயிருக்கும். அதாவது டைம் t equal to 0 இந்த கீயை வந்து நான் க்ளோஸ் பண்றேன். இது வந்து அன்சார்ஜ்டு கெபாசிட்டர் தானே. ஃபர்ஸ்ட் t equal to 0ல வந்து அதாவது பேட்டரியை கனெக்ட் பண்ணும்போது அந்த இன்ஸ்டன்ட்ல எவ்வளவு இருக்கும் சார்ஜ் வந்து 0வா இருக்கும். கரெக்ட்டுங்களா? 0 சார்ஜ் இருக்கும். அப்போ வித் டைம் ப்ராசஸ் என்ன ஆகும், அதாவது சார்ஜ் 0வா இருக்கிறதுனால என்ன ஆகும்னா கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து சார்ஜ் 0வா இருந்துச்சுன்னா அப்போ பொட்டன்ஷியல் வந்து 0வா இருக்கும். கரெக்ட்டுங்களா? இந்த கெபாசிட்டர்ல பொட்டன்ஷியலுக்கும் சார்ஜுக்கும் கெபாசிட்டருக்கு என்ன ரிலேஷன் நமக்கு தெரியும். Q is equal to C into V தெரியும் இல்லையா? அட் டைம் t equal to 0ல சார்ஜ் வந்து எவ்வளவு இருக்கும்? 0 இருக்கும். அப்போ பொட்டன்ஷியல் வந்து 0வா இருக்கு. அப்படின்னா கரண்ட் வந்து அட் டைம் t equal to 0ல சடனா இன்க்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகாதா? சடனா கரண்ட் இன்க்ரீஸ் ஆகுமா இன்க்ரீஸ் ஆகக்கூடாது சொல்லுங்க பார்க்கலாம். அதாவது டைம் t equal to 0ல இந்த சார்ஜ் 0 இருக்குன்னா பொட்டன்ஷியல் 0 சொல்லிட்டோம். அப்போ இது கீ க்ளோஸ் பண்ணாதான் இந்த சார்ஜ் 0 இருக்குன்னா சடனா இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்னா கரண்ட் வந்து அதிகமா வரதுக்கு ட்ரை பண்ணும், பொட்டன்ஷியல் வந்து கம்மியா இருக்கு. அப்படின்னா இந்த கெபாசிட்டர் சர்க்யூட்ல பொட்டன்ஷியல் லீட்ஸ் தி கரண்ட்னு சொல்லலாமா, இல்லைன்னா கரண்ட் லீட்ஸ் தி பொட்டன்ஷியல் சொல்லலாமா? புரியுதுங்களா உங்களுக்கு? ஆக்சுவலா கரண்ட் வந்து சடனா அப்படியே அன்சார்ஜா இருக்கனால கரண்ட் வந்து அதிகமா வரதுக்கு ட்ரை பண்ணும். கரெக்டுங்களா? கரண்ட் வந்து அதிகமா வரதுக்கு ட்ரை பண்றதுனால கரண்ட் லீட்ஸ் தி பொட்டன்ஷியல் அப்படின்னு ஒரு அச்சீவ் பண்ணிக்கணும். அப்படின்னா கெபாசிட்டர் சர்க்யூட் எடுத்துட்டீங்கன்னா அதுல என்ன ஆகும் பாத்தீங்கன்னா கரண்ட் வந்து லீட்ஸ் தி பொட்டன்ஷியல் வரும். அப்படி இல்லைன்னா பொட்டன்ஷியல் லேக்ஸ் தி கரண்ட் வரணும். அப்படின்னா கரண்ட் லீட்ஸ் தி பொட்டன்ஷியல் பை ஹவு மச் பேஸ், இல்லைன்னா கரண்ட் பொட்டன்ஷியல் லேக்ஸ் தி கரண்ட் பை ஹவு மச் பேஸ்ன்றதை நம்ம பார்க்க போறோம். இப்போ வந்து நமக்கு இஎம்எஃப்க்கு வந்து ஈக்குவேஷன் தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? அடுத்து வந்து நம்ம கரண்ட்டுக்கு வந்து ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணணும். சரி, கரண்ட்டுக்கு ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணணும்னா என்ன பண்ணலாம், இங்க சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு சி இன்டு வின்னு தெரியும். ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட்ல இங்க கியூ சார்ஜ் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கங்க. ஸோ அந்த இன்ஸ்டன்ட்ல வி பொட்டன்ஷியல் இருக்கும், கெபாசிட்டன்ஸ் சின்னு இருக்கும். அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க சார்ஜ் கியூ வந்து கியூ இஸ் ஈக்குவல் டு சி இன்டு வி அப்படின்னு எடுத்துக்கலாம். சார்ஜ் கியூ ஈக்குவல் என்ன எடுக்கலாம், சி இன்டு வி அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? சரி, அப்போ Q is equal to C into V ன்னு எடுத்துக்கலாம். இங்க செல்லுடைய EMF V இருக்கு இல்லையா, அதாவது இந்த சோர்ஸோட EMF V, இங்க பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V இருக்கு. இது ரெண்டுமே பேரலல்ல இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா EMF equal to V ன்னு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கிர்காப்ஸ் லூப் ரூல் எடுத்தோம்னு வச்சுங்க. கிர்காப்ஸ் லூப் ரூல் எடுத்தோம்னா இப்படி எடுக்கும்போது இந்த லூப் ரூல்ல sum of EMF equal to sum of potential difference எழுத போறோம். அப்படி தானப்பா? அப்போ அக்கார்டிங் டு கிர்காப்ஸ் செகண்ட் லா லூப் ரூல்ல வந்து sum of EMF equal to sum of potential difference அப்படின்னு போட்டோம்னா இந்த பேட்டரியில இந்த கெபாசிட்டர்ல மட்டும் தான் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V இருக்கு, இந்த சோர்ஸ்க்கு EMF இருக்கு. அப்ப E equal to V ன்னு வந்துருது. அப்ப V பிளேஸ்ல E ன்னு சப்ஸ்டிட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்ப Q is equal to C into E அப்படின்னு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ இந்த EMF என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா E0 sin omega t அப்படின்னு கொடுத்திருக்காங்க. அப்போ Q is equal to நம்ம என்ன பண்ணலாம் சொல்லுங்க, C into E0 sin omega t அப்படின்னு நமக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், கரண்ட் கிடைக்கும். ஏன்னா சார்ஜ் வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா கிடைக்கிறது என்னப்பா, கரண்ட் அப்படின்றது உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுது. கரெக்ட்டுங்களா? சரி, ஏன்னா உங்களுக்கு என்ன தெரியும்னா ஃபார்முலா பாருங்க, கரண்ட் இஸ் ஈக்குவல் டு ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜ் அப்படின்றது புரியுது உங்களுக்கு. அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் 1 அஸ்யூம் பண்ணிட்டு இந்த ஈக்குவேஷன் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. Q வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா கரண்ட் கிடைக்கும்.
ஸோ அப்போ இந்த ஈக்குவேஷன் ஒன்று நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுவோம். ஓகேங்களா, ஈக்குவேஷன் ஒன்று டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா dq by dt, லெஃப்ட் சைடு வந்து dq by dt கிடைச்சிருச்சு. சரிங்களா, ரைட் சைடுல c எப்சிலான் சாரி எப்சிலான் நாட் கிடையாது, பீக் EMF. இந்த E நாட்ன்றது பீக் EMF அப்படின்னு எடுத்துங்க. இந்த E நாட் வந்து பீக் EMFன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, சரி. இப்போ sin ஒமேகா டி டிஃபரன்ஷியேட் பண்ணணும். sin ஒமேகா டி டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன போறோம், cos ஒமேகா டி இன்டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டைம் போடணும், ஒமேகா அப்படின்னு வந்துருது. கரெக்ட்டுங்களா? சோ அப்ப இது எப்படி எழுதிக்கலாம், c இன்டு ஒமேகா இன்டு E நாட் பீக் EMF இன்டு cos ஒமேகா டி அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, இதை வந்து இப்போ நான் கொஞ்சம் மாத்தி எழுதுறேன். இந்த மாதிரி எழுதலாமா பாருங்க, பீக் EMF divided by 1 by c ஒமேகா. இந்த c ஒமேகா இந்த மாதிரி 1 by c ஒமேகான்னு எழுதலாமா, எழுதக்கூடாது பாருங்க, into cos ஒமேகா t. இந்த dq by dt தான் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் சொல்லுங்க, கரண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்ப இதை வந்து நம்ம கரண்ட்னு எடுத்துக்கலாம். சரிங்களா, இப்போ வந்து cos ஒமேகா t வந்து மேக்ஸிமம் வேல்யூ 1. அப்போ இது மேக்ஸிமம் வேல்யூ 1 போட்டோம்னா அப்ப இந்த வேல்யூ என்ன வந்துரும் சொல்லுங்க, மேக்ஸிமம் கரண்ட் வந்துரும். சோ இது I நாட் அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் I இஸ் ஈக்குவல் என்ன வந்துருக்கு சொல்லுங்க, I நாட் cos ஒமேகா t அப்படின்ற ஃபார்முலா நமக்கு கிடைச்சிருப்பா. I ஈக்குவல் என்ன ஃபார்முலா கிடைச்சிருக்கு, I நாட் cos ஒமேகா t அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, சரி. இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும், இந்த சைன் ஃபங்க்ஷன்ல எழுதணும். அப்ப சைன் ஃபங்க்ஷன் எழுதுனாதான் இங்க பாருங்க EMF வந்து sin ஒமேகா t இருக்கு. அதே மாதிரி கரண்ட் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன்ல இருந்து தான் எவ்வளவு ஃபேஸ் டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா, ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு ரிலேஷன் தெரியும். என்ன ரிலேஷன் பாத்தீங்கன்னா, sin 90 plus theta cos theta. இந்த ரிலேஷன் கரெக்டா தப்பாப்பா, sin 90 plus theta cos theta, அதாவது sin ஒமேகா t plus pi by 2 equal to cos theta அப்படின்னு எழுதிக்கலாமா, எழுதி கூடாதுங்களா, எப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேவா, cos ஒமேகா t ன்னு எழுதிக்கலாம். அப்படின்னா cos ஒமேகா t பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க, sin ஒமேகா t plus 90 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, அப்படின்னா கரண்ட் I is equal to I நாட் sin ஒமேகா t plus 90 pi by 2 ரேடியன் அப்படின்னு நம்ம போட்டுட்டோம். ஸோ இதுதான் வந்து நமக்கு கரண்ட்டுக்கு ரிலேஷன் கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, இதான் அதாவது கெபாசிட்டர்ல E equal to E நாட் sin ஒமேகா t இந்த EMF நம்ம அப்ளை பண்ணோம்னா நம்ம கரண்ட்டுக்கு வந்து இந்த ஃபார்முலா கிடைச்சிருக்குப்பா. ஓகேங்களா, அப்படின்னா நல்லா கவனிங்க. நீங்க பாருங்க, EMF வந்து sin ஒமேகா t ல இருக்கு, கரண்ட் வந்து sin ஒமேகா t plus pi by 2 ல இருக்கு. கரெக்ட்டுங்களா, அப்படின்னா கரண்ட் லீட்ஸ் தி EMF by pi by 2 phase அப்படின்னு இருக்கு. அப்படின்னா கரண்ட் மேக்ஸிமமா இருக்கும்போது EMF மினிமமா இருக்கும் அப்படின்ற இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்? அப்போ கரண்ட் வந்து மேக்ஸிமமா இருக்கும்போது EMF மினிமமா இருக்கும். வேணா டைம் t = 0 போடுங்க, sin 90 1ன்னு வருது. இங்க t = 0 போட்டீங்கன்னா sin 0 0ன்னு வருது. அப்ப கரண்ட் மேக்ஸிமமா இருக்கும்போது EMF 0வா இருக்கு அப்படின்றது நமக்கு புரியுது. ஓகேங்களா, சரி. இப்போ நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும் பாத்தீங்கன்னா, இந்த I is equal to இந்த E நாட் divided by 1 by c ஒமேகா இன்டு, அதாவது c என்றது கெபாசிட்டன்ஸ், ஒமேகான்றது ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இன்டு என்ன பார்த்தோம், sin ஒமேகா t plus pi by 2 அப்படின்னு இப்படி பார்த்துருக்கோம். கரெக்ட்டுங்களா, இந்த ஏன் 1 by c ஒமேகா, அதாவது E நாட் by 1 by c ஒமேகா ஏன் அப்படி எழுதியிருக்கோம்னா வந்து, இங்க வந்து நம்ம இந்த வேல்யூ நல்லா கவனிங்க. இங்க வந்து இந்த I நாட் வேல்யூ வந்து என்ன வந்திருக்கு, இந்த I நாட் வேல்யூ வந்து E நாட் by 1 by c ஒமேகா தெரியும், அதனாலதான் அது எழுதியிருக்கோம். சரி, அப்போ வந்து நம்ம ஜெனரலா I நாட் is equal to E நாட் by 1 by c ஒமேகா அப்படின்னு பார்த்திருக்கோம். கரெக்ட்டுங்களா, சோ அப்ப இந்த 1 by c ஒமேகான்றது என்னவா ஒர்க் ஆகணும்னு சொல்லுங்க. இந்த 1 by c ஒமேகா வந்து எந்த பிசிக்கல் குவான்டிட்டியா இருக்கணும், அப்போசிங் பிசிக்கல் குவான்டிட்டியா இருக்கணும். சரிங்களா, ஜெனரலா கரண்ட் இஸ் ஈக்குவல் EMF by ரெசிஸ்டன்ஸ் போடுவோம். இந்த கெபாசிட்டன்ஸ் ஆக்சுவலா அப்போஸ் பண்ணுமே தவிர கரண்ட் எனர்ஜி லாஸ் பண்ணிடாது. அதனால இதை ரெசிஸ்டன்ஸ் சொல்லக்கூடாது. ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணா என்ன பண்ணும், பவர் லாஸ் பண்ணும், அப்போஸும் பண்ணும். ஆனா இந்த கெபாசிட்டர் என்ன பண்ணணும், அப்போஸ் மட்டும் தான் பண்ணும், கரண்டா பவர் லாஸ் பண்ணாது. அதனால இதை ரெசிஸ்டன்ஸ் சொல்லாம இதுக்கு என்ன சொல்றேன்னா ரியாக்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இது என்ன ரியாக்டன்ஸ்னா, இந்த கெபாசிட்டர் வந்து இந்த ரியாக்டன்ஸ் ஆஃபர் பண்றதுனால இதுக்கு பேர் கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இதுக்கு என்ன எடுத்துக்கிறோம்னா கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் டினோட்டட் பை சிம்பல் Xc அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எவ்வளவு வந்திருக்கு பாத்தீங்கன்னா, இந்த Xc வந்து தட் இஸ் ஈக்குவல் டு 1 by c ஒமேகா. கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் எவ்வளவு, 1 by c ஒமேகான்னு இருக்கு. சரிங்களா, அப்ப கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து 1 by கெபாசிட்டன்ஸ் இன்டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சிக்கு என்ன ஃபார்முலா தெரியும், 2 pi f ன்னு தெரியுமா, தெரியாதாது, 2 pi இன்டு ஃப்ரீக்வன்சி தெரியும் இல்லையா. அதனால வந்து இந்த கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா எழுதிக்கலாம்னா 1 by c into 2 pi f அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, அப்படின்னா
இந்த கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் கெபாசிட்டன்ஸ் எப்படி இருக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு. கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் ஃப்ரீக்வன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் நான் 2 கெபாசிட்டர் எடுத்துக்கிறேன். 2 கெபாசிட்டர் சேம் சோர்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி அப்ளை பண்றேன்னு வச்சுக்கோங்க. C1 வந்து டபுள் ஆஃப் C2 இருக்கு. அப்படின்னா கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஆஃப் C1 கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஆஃப் C2 எடுத்தோம்னா இது என்ன ரிலேஷன் வரும் சொல்லுங்க? ஈக்குவல் சொல்லலாமா, லெஸ் தென் சொல்லலாமா, கிரேட்டர் தென் சொல்லலாமா, டேட்டா இன்சஃபிஷியன்ட் சொல்லலாமா? என்ன சொல்லலாம் சொல்லுங்க இதுக்கு? XC1 அதாவது கெபாசிட்டன்ஸ் ஃபர்ஸ்ட் கெபாசிட்டன்ஸ் வந்து டபுள் ஆஃப் செகண்ட் கெபாசிட்டன்ஸ் இருக்கு. சரிங்களா? அப்படின்னா கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஒனுக்கு செகண்ட் ஒனுக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன ரிலேஷன் வரும் சொல்லுங்க? அதாவது கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இங்க பாருங்க இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கெபாசிட்டன்ஸ் என்ன இருக்கு? அப்ப கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு கெபாசிட்டன்ஸ் என்ன இருக்கு? கெபாசிட்டன்ஸ் அதிகமா இருந்துச்சுன்னா கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கம்மியா இருக்கும். அப்ப இங்க C1 greater than C2 தான கொடுத்திருக்கோம். C1 வந்து twice the C2 தான பா சொல்லியிருக்கோம். அப்ப என்ன ஆகும் சொல்லுங்க உங்களுக்கு? கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் less than first capacitance less than second capacitance அப்படி வரணும். சோ இந்த ஆப்ஷன் வரணும். ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு இருக்கு. ஓகே, இப்போ நான் வந்து 2 கிராஃப் வரையறேன். அந்த 2 கிராஃப்ல எந்த கிராஃப் கரெக்டா? 2 கிராஃபுமே கரெக்டா இல்ல 2 கிராஃபுமே தப்பா இல்ல ஒரு கிராஃப் கரெக்டா இல்ல ஒரு கிராஃப் கரெக்டா அந்த மாதிரி சொல்லணும். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன பண்றேன்னா 2 கிராஃப்லயும் கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து y ஆக்சிஸ்ல எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் y ஆக்சிஸ்ல எடுத்திருக்கேன். x ஆக்சிஸ்ல ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி எடுத்திருக்கேன். இங்க ஃப்ரீக்வன்சி எடுத்திருக்கேன். இன்னும் ஒரு கிராஃப் கூட நம்ம வரையலாம் பாருங்க. இன்னொரு கிராஃப் என்ன வரையலாம்னா x ஆக்சிஸ்ல வந்து கெபாசிட்டன்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? x ஆக்சிஸ்ல கெபாசிட்டன்ஸ் எடுத்துக்கலாம். y ஆக்சிஸ்ல கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கிராஃப் எப்படி வரையறேன்னா கெபாசிட்டன்ஸ் கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிறேன். கெபாசிட்டன்ஸ் கான்ஸ்டன்ட் எடுத்து வரையறேன். செகண்ட் கிராஃப்ல வந்து செகண்ட் கிராஃபும் கெபாசிட்டன்ஸ் கான்ஸ்டன்ட்டா எடுத்து வரையறேன். ஒரு கெபாசிட்டன்ஸ் எடுத்தாச்சு. ஓகேங்களா? இந்த தேர்ட் கிராஃப் எப்படி எடுத்து வரையனா ஃப்ரீக்வன்சி ஃபிக்ஸ் பண்ணிட்டு கெபாசிட்டன்ஸ் வேரியபிள் மாதிரி எடுத்துக்கலாம். அப்ப இந்த தேர்ட் கிராஃப்ல வந்து என்ன பண்றேன்னா ஃப்ரீக்வன்சியை வந்து கான்ஸ்டன்ட்டா வச்சிடலாம். ஃப்ரீக்வன்சி ஆஃப் சோர்ஸ் மாத்தல. ஃபர்ஸ்ட் கிராஃப் செகண்ட் கிராஃப் கெபாசிட்டன்ஸ் கான்ஸ்டன்ட் வச்சு சோர்ஸோட ஃப்ரீக்வன்சி ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி மாத்துறேன். தேர்ட் கிராஃப்ல ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி சோர்ஸ் கான்ஸ்டன்ட் வச்சுட்டு கெபாசிட்டன்ஸை மாத்துறேன். இப்போ இதுல எந்த கிராஃப் வந்து கரெக்டான கிராஃபா இருக்கும் இப்போ வரையறதுல அப்படின்னு நீங்க சொல்லணும்ப்பா. ஓகேங்களா? வரைஞ்சிடலாமா? 3 கிராஃப் வரையறேன். இந்த 3 கிராஃப்ல எந்தெந்த கிராஃப் எல்லாம் கரெக்ட்? எல்லா கிராஃபும் கரெக்டா இருக்கா இல்ல எல்லா கிராஃபும் தப்பா இருக்கா இல்ல சர்டன் கிராஃப் ஒன்லி கரெக்ட் சர்டன் கிராஃப் சார் ராங் அப்படின்னு சொல்றீங்கன்னா பார்ப்போம். ஓகேங்களா? புரியுதுங்களா உங்களுக்கு எல்லாருக்கும்? சரி, ஓகே. இப்போ என்ன இங்க பாருங்க ஆன்சர் யாராவது சொல்றீங்க பாருங்க. இங்க நம்ம ஒன்னு எடுத்துட்டு பாருங்க. கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கெபாசிட்டன்ஸ் இஃப் ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட். இந்த கிராஃப் கரெக்டா? அப்படின்னு ஃப்ரீக்வன்சி கான்ஸ்டன்ட்டா இருந்தா என்னவும் கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் கெபாசிட்டன்ஸ். அப்படின்னா ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா அப்படின்னா இந்த தேர்ட் கிராஃப் கரெக்ட். அடுத்து வந்து இங்க பாருங்க கெபாசிட்டன்ஸ் கான்ஸ்டன்ட்டா இருந்துச்சுன்னா நம்ம x is இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒமேகா தான எழுதுவோம். அப்போ வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அதாவது y இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் x இருந்தாவே அது ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா தான். அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஃபும் கரெக்ட். தேர்ட் கிராஃப் பாருங்க இங்க c கான்ஸ்டன்ட்டா இருந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன் xc வந்து என்ன வருது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி வந்ததுனால அப்ப என்ன ஆகுதுன்னா இந்த செகண்ட் கிராஃபும் கரெக்ட். அப்படின்னா கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்க்கும் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இந்த கிராஃப் கரெக்ட். எல்லாத்துக்குமே ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா தான் வரும்பா. ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் தானே இருக்கு. ஓகே, உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. இப்போ கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா 1/c × 2πf அப்படின்னு புரிஞ்சிருக்கு. அப்போ கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் கெபாசிட்டன்ஸ் ஆஃப் தி கெபாசிட்டர் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி சோர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நான் 2 சோர்ஸ் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து ஏசி சோர்ஸ் எடுத்துக்கிறேன், அடுத்து வந்து டிசி சோர்ஸ் எடுத்துக்கிறேன். ஏசி சோர்ஸுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி பார்க்கும்? ஃப்ரீக்வன்சி வந்து எப்படி இருக்கும்? ஃபைனைட்டா இருக்கும். ஏசி சோர்ஸுக்கு ஃப்ரீக்வன்சி எப்படி பார்க்கும்? ஃபைனைட் வேல்யூவா இருக்கும். கரெக்ட்டுங்களா? ஆனா டிசி சோர்ஸுக்கு ஃப்ரீக்வன்சி எவ்வளவு சொல்லுங்க? டிசி சோர்ஸுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து 0. ஓகேங்களா? அப்படின்னா கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஃபார் ஏசி சர்க்யூட் என்ன இருக்குன்னு சொல்லுங்க? கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஃபார் ஏசி சர்க்யூட். இங்க பாருங்க f வந்து ஃபைனைட் வேல்யூ, c ம் ஃபைனைட் வேல்யூ, 2π ம் கான்ஸ்டன்ட். அதனால கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஃபார் ஏசி சோர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னா ஏசி சோர்ஸ் வந்து ஃபைனைட் வேல்யூ அப்படின்னு வந்திருக்கும். அதாவது கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஃபார் ஏசி சோர்ஸ் வந்து ஃபைனைட் வேல்யூ அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. புரியுதுங்களா? சரி, இதே டிசி சோர்ஸுக்கு கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் என்ன வரும் பாத்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சி 0 போட்டீங்கன்னா டினாமினேட்டர் 0 போட்டா எனிதிங் பை 0 என்ன வரும்? இன்ஃபினிட்டி. அப்படின்னா டிசி சோர்ஸ் வந்து இந்த கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு வரும். இன்ஃபினிட்டி அப்படின்னு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க. கெபாசிட்டர் வந்து ஒரு சர்க்யூட்ல கனெக்ட் பண்ணிருக்கோம்னா
அந்த சர்க்யூட்ல ஏசி சோர்ஸ் இருந்துச்சுன்னா அந்த கெபாசிட்டர் வந்து கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றது வந்து ஏசி சோர்ஸுக்கு ஃபைனைட் வேல்யூவா இருக்கும். டிசி சோர்ஸ்க்கு வந்து எப்படி இருக்குன்னா வந்து இன்ஃபைனைட் வேல்யூவா ப்ரொடியூஸ் பண்ணும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து ஒரு கெபாசிட்டர் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்படி ஒரு கெபாசிட்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து ஏசி சோர்ஸ் கனெக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு கரண்ட் வந்து பாஸ் ஆகும். ஓகேங்களா? கரண்ட் பாஸ் ஆகும். ஏன்னா ஃபைனைட் ஃப்ரீக்வன்சி இருக்கிறதுனால. இதே ஒரு கெபாசிட்டர் எடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து ஒரு டிசி சோர்ஸ் கனெக்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. டிசி சோர்ஸ் கனெக்ட் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னா கரண்ட் வந்து பாஸ் ஆகாது. ஏன் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஆனா வந்து நம்ம அட் டைம் t = 0ல கீயை க்ளோஸ் பண்ணுவோம் இல்லையா? அப்ப டைம் t = 0ல கீயை க்ளோஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு சார்ஜ் இங்க 0வா இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் டைம் வரைக்கும் என்ன ஆகும்னா கரண்ட் சேஞ்ச் ஆகும். இது வந்து கரண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ கரண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருந்துச்சுன்னா அப்போ சர்டன் ஃப்ரீக்வன்சி இருக்கிற மாதிரி கூட நம்ம சும்மா அஸ்யூம் பண்ணிக்கலாம். அதனால சார்ஜிங் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஒரு பர்டிகுலர் இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் வரைக்கும் இங்கே கெபாசிட்டன்ஸ் வந்து இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸை ப்ரொவைட் பண்ணாது கரண்ட் இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆஃப்டர் லாங் டைம் கொஞ்சம் டைம் கழிச்சு என்னன்னா சார்ஜ் கம்ப்ளீட் ஃபுல்லா ஸ்டோர் ஆயிரும் இல்லையா? சார்ஜ் ஃபுல்லா ஸ்டோர் ஆயிருச்சுன்னா ஃபர்தரா சார்ஜ் வந்து ஃப்ளோ ஆகாது. அதாவது ஒரு கெபாசிட்டர் பேட்டரியில கனெக்ட் பண்ணிட்டோம்னா வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல என்ன ஆகும், உங்க சார்ஜ் வந்து ஃபுல்லா ஸ்டோர் ஆயிரும். அப்புறமா கொஞ்சம் டைம் கழிச்சு என்ன ஆகும், சார்ஜ் ஃபுல்லா ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா ஃபர்தரா கரண்ட் இருக்காது. கரெக்டுங்களா? ஸோ ஆஃப்டர் லாங் டைம்னா நம்ம டைம் கான்ஸ்டன்ட் இருக்கு இல்லையா? சப்போஸ் இந்த கெபாசிட்டர் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர் இருக்கிற சர்க்யூட்ல கனெக்ட் பண்ற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்போ சிஆர் சர்க்யூட் எடுத்தோம்னா டைம் கான்ஸ்டன்ட் சிஆர் தெரியும் இல்லையா? அப்போ டைம் வந்து கிரேட்டர் தென் 5 டைம்ஸ் ஆஃப் டைம் கான்ஸ்டன்ட் அப்படின்னு இருக்கிறது தான் லாங் டைம்னு அர்த்தம். இந்த டைம்ல என்ன ஆயிரும்னா கரண்ட் வந்து 0 ஆயிரும். அதாவது கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி ஆக்ட் ஆயிருக்கும். அப்போ அந்த சர்க்யூட் வந்து புரோக்கன் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கோப்பா. இது புரோக்கன் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து ஒரு கெபாசிட்டர் வந்து டிசி சோர்ஸ் கனெக்ட் பண்ணோம்னா ஆஃப்டர் லாங் டைம்ன்றது ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் தான். அந்த டைம்ல சார்ஜ் ஃபுல்லா ஸ்டோர் ஆயிரும். அதனால வித்தின் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ன்றத லாங் டைம் எடுத்துட்டு இது வந்து புரோக்கன் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகுது அப்படின்னு எடுத்துக்கணும். அதே டைம் t = 0 எடுத்தோம்னா என்ன இருக்கும், இந்த கெபாசிட்டர் சார்ஜே இருக்காது. அப்போ சடனா கரண்ட் ஃப்ளோ ஆகும் இல்லையா? அப்போ சடனா கரண்ட் ஃப்ளோ ஆகுதுன்னா அப்போ வந்து என்ன ஆகும், ரெசிஸ்டன்ஸ் வந்து இது ப்ரொவைட் பண்ணிடக்கூடாது. அப்போ இது ஷார்ட் சர்க்யூட்டா ஆக்ட் ஆயிருக்கணும். அப்படின்னா அது டைம் t = 0ல இந்த கெபாசிட்டர் இருக்கிற பாத் வந்து ஷார்ட் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்ப்பா. ஓகேங்களா? இது நல்லா புரிஞ்சுக்கிங்க. நம்ம இந்த கெபாசிட்டர் இண்டக்டர் இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இப்படிதான் யூஸ் பண்ணுவோம். அதாவது நல்லா கவனிங்க, இன்னொரு முறை சொல்றேன். இது இண்டக்டர் கரெக்டுங்களா? இண்டக்டர் ஒன்று யூஸ் பண்றோம், கெபாசிட்டர்னு ஒன்று யூஸ் பண்றோம். நல்லா கவனிங்க, கெபாசிட்டர் நல்லா கவனிங்க. இது வந்து இங்க பாத்தீங்கன்னா இங்க டிசி சோர்ஸுக்கு தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிசி சோர்ஸுக்கு தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஏன்னா ஏசி சோர்ஸுக்கு ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. ஏன் ஏசி சோர்ஸுக்கு பிரச்சனை கிடையாதுன்னா இங்க XL = L ஒமேகா L × 2πf ன்னு தெரியும். X = என்ன வருது சொல்லுங்க, 1/C × 2πf ன்னு வருது. இப்போ ஃப்ரீக்வன்சி வந்து ஏசி சோர்ஸுக்கு ஃபைனைட் வேல்யூ இருக்கிறதுனால ஏசி சோர்ஸுக்கு வந்து இந்த XL வந்து ஏசி சோர்ஸுக்கு ஃபைனைட் வேல்யூவே வந்துருது. அதனால ஏசி சோர்ஸுக்கு பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி இந்த கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் ஃபார் ஏசி சோர்ஸ்க்கு வந்து ஃபைனைட் வேல்யூ தான் ஃப்ரீக்வன்சி இருக்கும். அதனால கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஃபைனைட் வேல்யூ இருக்கு. இது பிரச்சனை இல்லை. இப்போ இந்த டிசி சோர்ஸுக்கு தான் பிரச்சனை நமக்கு. டிசி சோர்ஸ் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா டிசி சோர்ஸ் எடுத்துட்டோம்னா டிசி சோர்ஸ் என்ன ஆயிரும், உங்களுக்கு ஃப்ரீக்வன்சி வந்து எவ்வளவு வருது, 0ன்னு வருது. டிசி சோர்ஸ்க்கு ஃப்ரீக்வன்சி 0 வருது. ஃப்ரீக்வன்சி 0 வரதுனால இங்க என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அட் டைம் t = 0 நல்லா கவனிங்க. அட் டைம் t = 0ல கரண்ட் ரொம்ப ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகும். கரண்ட் ஃபாஸ்டா சேஞ்ச் ஆகுதுனால இங்க அப்போசிங் EMF -LdI/dt வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அட் டைம் t = 0 வந்து XL வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். XL வந்து இன்ஃபைனைட் மாதிரி ஆக்ட் ஆகுற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணும் நீங்க. ஓகேங்களா? அந்த மாதிரி அஸ்யூம் அப்போசிஷன் அதிகமா இருக்கு. அதனால இந்த இண்டக்டர் இருக்கிற பாத்துல டிசி சோர்ஸ் கனெக்ட் பண்ணிருந்தோம்னா, அதாவது இண்டக்டர் இருக்கிற சர்க்யூட்ல டிசி சோர்ஸ் கனெக்ட் பண்ணிருக்கோம்னா இண்டக்டர் இருக்கிற பாத் வந்து புரோக்கன் சர்க்யூட் ஆக்ட் ஆகும் அட் டைம் t = 0. டைம் t = 0ல புரோக்கன் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும் அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கணும். இன்ஃபைனைட் ரியாக்டன்ஸ் ஆப்ரேட் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கணும். அதே ஆஃப்டர் லாங் டைம்னா டைம் கிரேட்டர் தென் 5 டைம்ஸ் ஆஃப் டைம் கான்ஸ்டன்ட். டைம் கான்ஸ்டன்ட் நீங்க L/R R/L பாத்துங்க. டைம் கான்ஸ்டன்ட் இந்த டைம்ல என்ன ஆகும்னா லாங் டைம்க்கு அப்புறம் கரண்ட் வந்து இங்க கான்ஸ்டன்ட் ஆயிரும். ஏன்னா இந்த டிசி சோர்ஸ் கரண்ட் அப்ளை பண்றது கரண்ட் 0ல இருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு கரண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் டைமுக்கு பொறுத்து கரண்ட் கான்ஸ்டன்ட் வந்துடும் இல்லையா? அப்ப கரண்ட் கான்ஸ்டன்ட் வந்துருச்சுன்னா அப்போ இந்த dI/dt 0 ஆயிட்டு இந்த அப்போசிஷன் 0 வந்துடும். ஆஃப்டர் லாங் டைம் என்ன ஆயிரும்னா இந்த அப்போசிஷன் இருக்காது. அப்ப இண்டக்டர் இருக்கிற பாத் வந்து ஷார்ட் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும். ஷார்ட் சர்க்யூட் இது நம்ம நீட் IIT இந்த ப்ராப்ளம் எல்லாம் யூஸ் பண்றதுக்கு இந்த கான்செப்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் சம் பண்ணும்போது.
இது வந்து நம்ம இண்டக்டர், அதாவது இண்டக்டர் டிசி சோர்ஸ் இருக்கிறதுக்கு இந்த கான்செப்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப ஏசி இது கெபாசிட்டர் வந்து டிசி சர்க்யூட்ல இருக்கும்போது என்ன ஆகுது பாத்தீங்கன்னா, டிசிக்கு வந்து கெபாசிட்டர் வந்து என்ன ஆகுது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீக்வன்சி 0 வரதுனால இன்ஃபினிட்டி வருது. அப்போ வந்து இங்க டைம் டி ஈக்குவல் டு 0ல என்ன ஆகுது உங்களுக்கு, கரண்ட் அதிகமா ஃப்ளோ ஆகும். ஏன்னா இங்க சார்ஜே கிடையாது, இந்த கெபாசிட்டர் சார்ஜே கிடையாது. அப்போ சார்ஜ் ஸ்டோர் ஆகுனா அதிகமா கரண்ட் அதிகமா இருக்கும். அப்போ டைம் டி ஈக்குவல் டு 0ல ரெசிஸ்டன்ஸ் ஜீரோ ரியாக்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஆக்ட் ஆகும். சரிங்களா, ஜீரோ ரியாக்டன்ஸ் இருக்கிற மாதிரி ஆக்ட் ஆகும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கும், சடனா சேஞ்ச் ஆகுதுனால ஃப்ரீக்வன்சி அதிகமா இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணோம்னா எக்ஸி வந்து 0 இருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அப்ப டைம் டி ஈக்குவல் டு 0ல கெபாசிட்டர் இருக்கிற பாத் வந்து டிசி சோர்ஸ் வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா, சரி, ஷார்ட் சர்க்யூட் ஆக்ட் ஆகும்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. அதே ஆஃப்டர் லாங் டைம்ன்றது கிரேட்டர் தேன் சம் 5 டைம்ஸ் ஆஃப் டைம் கான்ஸ்டன்ட். இந்த டைம்ல என்ன ஆகும்னா சார்ஜ் ஆல்மோஸ்ட் மொத்தமே ஸ்டோர் ஆயிருக்கும், ஃபுல்லா ஸ்டோர் ஆகிருக்கும். அதனால வந்து என்ன ஆயிரும்னா உங்களுக்கு ஃபுல்லா ஸ்டோர் ஆயிடுச்சுன்னா ஃபர்தரா கரண்ட் சார்ஜ் ஃப்ளோ ஆகாது, அதனால கரண்ட் இருக்காது. கரண்ட் இல்லைன்றதுனால புரோக்கன் பாத் ஆக்ட் ஆகுது. இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ், இன்ஃபைனைட் ரியாக்டன்ஸ் ஆஃபர் பண்ண மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிறேன். ஏன்னா ஃப்ரீக்வன்சி வந்து 0 வருதுல, ரியாக்டன்ஸ் வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு ஆக்ட் ஆகுது. இன்ஃபினிட்டி, புரியுதுங்களா, அப்படி ஆக்ட் ஆகுறதுனால இந்த கெபாசிட்டர் இருக்கிற பாத் வந்து ஆஃப்டர் லாங் டைம் வந்து டிசி சோர்ஸ் இருக்கிற சர்க்யூட்ல வந்து எப்படி ஆக்ட் ஆகும், புரோக்கன் பாத் ஆக்ட் ஆகும் அப்படின்னு நீங்க அஸ்யூம் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ இந்த ரெண்டு கான்செப்டை யூஸ் பண்ணி நான் சம்மு தரேன், யார் கரெக்டா சால்வ் பண்றீங்கன்னு பார்க்கலாம். டக்குன்னு சொல்லணும். ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆர் இருக்குன்னு சும்மா அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இங்க வந்து இண்டக்டர் இருக்குன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்க என்ன பண்றேன்னா ஒரு பேட்டரி கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, இப்போ வந்து இங்க இண்டக்டர் சும்மா அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இங்க இஎம்எஃப் வந்து எவ்வளவு கொடுத்துருக்கேன், 10 வோல்ட் கொடுத்துருக்கேன். இங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து 10 ஓம் கொடுத்துருக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஓகேங்களா, அட் டைம் டி ஈக்குவல் டு 0 ஹவு மச் இஸ் கரண்ட், கொஸ்டின் மார்க் ஃபர்ஸ்ட் கேட்டிருக்கேன் இந்த இதுல. செகண்ட் கொஸ்டின் பாருங்க, ஆஃப்டர் லாங் டைம் வந்து ஆஃப்டர் லாங் டைம் வாட் இஸ் கரண்ட், ஆஃப்டர் லாங் டைம் வாட் இஸ் கரண்ட் வேல்யூ அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம், யாரா கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். டைம் டி ஈக்குவல் டு 0, அதாவது கீயை வந்து க்ளோஸ் பண்றோம் இல்லையா, க்ளோஸ் பண்ணும்போது டைம் டி ஈக்குவல் டு 0 எவ்வளவு இருக்கும், டைம் டி ஈக்குவல் டு 0 இண்டக்டர் என்ன எப்படி ஆக்ட் ஆகணும்னு சொல்லியிருந்தேன். இங்க பாருங்க, டைம் டி ஈக்குவல் டு 0ல புரோக்கனா ஆக்ட் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ டைம் டி ஈக்குவல் டு 0ல இண்டக்டர் இருக்கிற பாத் வந்து புரோக்கன் பாத்தா இருக்கணும். அப்படின்னா புரோக்கன் பாத்தனா கரண்ட் எவ்வளவு இருக்கணும், 0வா இருக்கணும். கரண்ட் வந்து 0வா இருக்கணும். கரெக்ட்டுங்களா, அப்படின்னா இந்த கேஸ்ல வந்து கரண்ட் 0. ஆஃப்டர் லாங் டைம் வரும்போது என்ன, வாட் இஸ் கரண்ட் இன் தி ரெசிஸ்டன்ஸ் ஆஃப்டர் லாங் டைம் கேட்டிருக்கேன். அப்ப ஆஃப்டர் லாங் டைம்ல என்ன மாதிரி ஆக்ட் ஆகும்னு சொல்லுங்க, ஷார்ட் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும். இண்டக்டர் இருக்கிற பாத் ஷார்ட் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும். அப்ப ஷார்ட் சர்க்யூட்னா இது இங்க ரெசிஸ்டன்ஸ் ஆஃபர் பண்ணாது. இப்போ வந்து ஓம்ஸ் லா யூஸ் பண்ணிக்கணும், I is equal to E by R. கரெக்ட்டுங்களா, அப்ப E எவ்வளவு இருந்திருக்கு, 10 வோல்ட், ரெசிஸ்டன்ஸ் 10, அப்ப வந்து 10 by 10 போட்டீங்கன்னா 1 ஆம்பியர் அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு. இதே மாதிரி கெபாசிட்டர் இருக்கிறதுல சும்மா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், யார் கரெக்டா சொல்றீங்க பார்க்கலாம். ஒரு ரெசிஸ்டன்ஸ் எப்படி எடுத்திருக்கும். ஓகேங்களா, சரி, இப்போ வந்து இங்க ஒரு கெபாசிட்டர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து டிசி சோர்ஸ்க்கு இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கணும் அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போ வந்து என்ன பண்ணிருக்குன்னா இஎம்எஃப் வந்து ஒரு 20 வோல்ட் எடுத்துக்கிற மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு 100 ஓம் எடுத்துட்டு போனா அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி, இப்போ இந்த கொஸ்டின்ல வாட் இஸ் தி current in the resistor at time t equal to 0, at time t equal to 0 what is the current in the resistor, இது ஒரு கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் வந்து what is the current in the resistor after long time, இங்க கொஸ்டின், இங்க கரண்ட் எவ்வளவு அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கப்பா. ஸோ இப்போ டக்குன்னு அசால்ட்டா ஆன்சர் சொல்லிடலாம். உங்களுக்கு எல்லாருக்குமே நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா, கெபாசிட்டர் இருக்கிற பாத்து என்ன சொல்லியிருக்கோம்னா, at time t equal to 0, at time t equal to 0 எப்படி ஆக்ட் ஆகும், ஷார்ட் சர்க்யூட்டா ஆக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னா கெபாசிட்டர் ஷார்ட் சர்க்யூட்னு எடுத்துட்டோம்னா டைரக்டா இந்த ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் இருக்கு. அப்ப என்ன வரும் சொல்லுங்க, கரண்ட் இஸ் ஈக்குவல் டு இஎம்எஃப் பை ரெசிஸ்டன்ஸ் வந்துருது. கரெக்டா, அப்ப இஎம்எஃப் எவ்வளவு 20, ரெசிஸ்டன்ஸ் எவ்வளவு 100, 20 by 100 என்ன வரும் 0.2 ஆம்பியர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. இது புரிஞ்சிருச்சு. ஆஃப்டர் லாங் டைமுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க, ஆஃப்டர் லாங் டைம்ல கெபாசிட்டர், அதாவது டிசி சோர்ஸ் இருக்கணும், ஏசி சோர்ஸ் கிடையாது. டிசி சோர்ஸ், ஏசி சோர்ஸ் இருந்துச்சுன்னா ரெண்டு கேஸ்லயும் ஃபைனைட்டாவே இருக்கும் ரியாக்டன்ஸ். ஓகேங்களா, இப்போ வந்து பாத்தீங்கன்னா டிசி சோர்ஸ் இருக்கிற பாத் வந்து ஆஃப்டர் லாங் டைம் இன்ஃபைனைட் ரியாக்டன்ஸ் ஆக்ட் ஆகும், அதாவது புரோக்கன் பாத் ஆக்ட் ஆகும். புரோக்கன் பாத்னா ஓப்பன் பாத்னா கரண்ட் 0வா இருக்கும். அப்படின்னா கரண்ட் வந்து 0 அப்படின்றது புரிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஓகேங்களா, சோ உங்களுக்கு ஏசி சோர்ஸ் கனெக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா எப்படின்றது நம்ம அடுத்து வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டர், கெபாசிட்டர் இது எல்லாமே இருக்கிற மாதிரி சர்க்யூட்டை டிஸ்கஸ் பண்ணுவோம்.
அதுல வந்து நம்ம ஏசி சோர்ஸ் இருக்கும்போது கரண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறது எப்படி இதெல்லாம் பார்க்கலாம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஒரு பியூர் கெபாசிட்டன்ஸை வந்து நம்ம என்ன பண்றோம்னா சோர்ஸ் ஆல்டர்னேட்டிங் சோர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். அப்படி தானப்பா? இப்படி கனெக்ட் பண்ணும்போது இப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதை இப்படி கனெக்ட் பண்ணோம்னா இந்த இஎம்எஃப் ஈக்குவல் டு இ நாட் சைன் ஒமேகா டி அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சு. அடுத்து கரண்ட் எவ்வளவு இருக்கும் பாத்தீங்கன்னா ஐ நாட் இன்டு சைன் ஒமேகா டி பிளஸ் பை பை டூ. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா கரண்ட் லீட்ஸ் தி இஎம்எஃப் பை ஃபேஸ் ஆஃப் 90 டிகிரி அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. அடுத்து இந்த ஐ நாட் இஸ் ஈக்குவல் டு என்ன புரியுதுன்னா இ நாட் டிவைட் பை எக்ஸ்சி அப்படின்னு புரிஞ்சிருக்கு. எக்ஸ்சி என்றது என்ன பாத்தீங்கன்னா கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இந்த கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1 by c ஒமேகா. ஒமேகா ஈக்குவல் டு 2 பை எஃப்னு உங்களுக்கு தெரியும். அதனால வந்து கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 by c இன்டு 2 பை எஃப். இதுதான் வந்து ஃபார்முலா. இந்த கெபாசிட்டில யூஸ் பண்ண வேண்டியது. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கிராஃப் வரையலாம். அதாவது கரண்ட்டுக்கும் டைமுக்கும் கிராஃப் வரையலாம். அதே மாதிரி இஎம்எஃப்க்கும் டைமுக்கும் கிராஃப் வரையலாம்ப்பா. சரிங்களா? ஓகே, வரையலாம் பாருங்க. இப்போ வந்து இஎம்எஃப் டைமையும் இஎம்எஃப் ஒய் ஆக்சிஸ்லயும் டைம் எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்திருக்கேன். அதே மாதிரி கரண்ட் ஒய் ஆக்சிஸ்லயும் டைம் எக்ஸ் ஆக்சிஸ்ல எடுத்து ரெண்டு கிராஃப் வரையலாம். இப்படி வரையும் போது எப்படி வரையணும் நம்ம சொல்லுங்க. கரண்ட் வரையும் போது இந்த சைன் ஃபங்க்ஷன் ஆனா வித் ஃபேஸ் இனிஷியல் ஃபேஸ் பை பை 2 இருக்கணும். இஎம்எஃப் கிராஃப் வரையும் போது சைன் ஃபங்க்ஷன் வித் இனிஷியல் ஃபேஸ் 0 இருக்கிற மாதிரி வரையணும். ஓகேங்களா? இங்க கரண்ட் லீட்ஸ் தி இஎம்எஃப் அப்படி வரை மாதிரி இருக்கணும். ஸோ டைம் டி ஈக்குவல் 0 போடும்போது கரண்ட் மேக்ஸிமம் இருக்கும். இங்க டைம் வந்து நம்ம 1/4 ஆஃப் தி டைம் பீரியட் போடும்போது என்ன ஆயிரும்? 1/4 ஆஃப் தி டைம் பீரியட் போட்டா ஆங்கிள் எவ்வளவு வரும்? 5/2 வருமா? 5/2 பிளஸ் 5/2 180. அப்போ 0 ஆயிரும். அப்போ கரண்ட் 0 ஆயிரும். அந்த மாதிரி கான்செப்ட்ஸ் ஞாபகம் வச்சு நம்ம கிராஃப் வரையணும். ஸோ இப்போ கிராஃப் வரையலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் கரண்ட் கிராஃப் வரையறேன். இது கரெக்டா தப்பா பாருங்க. கரண்ட் வர்சஸ் டைம் கிராஃப் அப்படின்னு வரைஞ்சிருக்கும்பா. இந்த கிராஃப் கரெக்டா தப்பா சொல்லுங்க. கரண்ட் வர்சஸ் டைம் கிராஃப். ஓகேங்களா? அதாவது கெபாசிட்டர் வந்து ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணும்போது கரண்ட் வர்சஸ் டைம் கிராஃப். இல்லைன்னா சைன் ஒமேகா டி பிளஸ் 90 வந்து காஸ் டீட்டான்னு வச்சுங்க. அப்போ காஸ் கர்வ் வரைஞ்சிட்டோம் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா சைன் கர்வ் வரைய போறோம். சைன் வந்து இஎம்எஃப் கர்வ் வரைய போறேன். இஎம்எஃப்ன்றது டைரக்டாவே சைன் ஃபங்க்ஷனா இருக்கு. அப்போ சைன் கர்வாவே வரைஞ்சிக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா நம்ம சைன் கர்வ் வரைஞ்சிக்கலாம். ஸோ இந்த கர்வ் இஎம்எஃப் கர்வ் கரெக்டா தப்பா சொல்லுங்க. சைன் ஃபங்க்ஷன் கர்வ். ஓகேங்களா? இது இஎம்எஃப் கர்வ் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேப்பா. இது ஃபேஸர் டயக்ராம் இப்போ வரைப்போம். ஃபேஸர் டயக்ராம். இப்போ வந்து இந்த இஎம்எஃப் வந்து லேக்ஸ் தி கரண்ட். இஎம்எஃப் வந்து எப்படி இருக்கணும்? லேக்ஸ் தி கரண்ட். இல்லைன்னா கரண்ட் லீட்ஸ் தி இஎம்எஃப் வரணும். சரிங்களா? அப்படின்னா இப்போ கிராஃப் வரையலாம் பாருங்க. எந்த எந்த ஃபேஸர் டயக்ராம்ல எது கரெக்ட்னு சொல்லணும் நீங்க. ஓகேங்களா? இப்போ ரெண்டு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். இந்த ரெண்டு டயக்ராம்ல எது கரெக்ட்னு சொல்லணும். இப்ப பாருங்க, இதை வந்து நான் கரண்ட்னு எடுத்துக்கிறேன். இது இஎம்எஃப்னு எடுத்திருக்கேன். இங்க வந்து இது கரண்ட்னு எடுத்திருக்கேன். இது இஎம்எஃப்னு எடுத்திருக்கேன். இந்த ரெண்டு கிராஃப்ல ரெண்டுமே கரெக்டா இல்ல ஏதாவது ஒண்ணுதான் கரெக்ட்னு சொல்றீங்களாப்பா? அதாவது பாருங்க, கரண்ட் வந்து லீட்ஸ் தி இஎம்எஃப் பை 90 டிகிரி. இல்லைன்னா இஎம்எஃப் லேக்ஸ் தி கரண்ட் பை 90 டிகிரி அப்படி இருக்கு. இங்க பாருங்க, கரண்ட் லீட்ஸ் இஎம்எஃப் பை 90 டிகிரி. இல்லைன்னா இஎம்எஃப் லேக்ஸ் தி கரண்ட் பை 90 டிகிரி அப்படின்னு நமக்கு இது இதுதான் ஃபேஸர் டயக்ராம். ஓகேங்களா? இதே ஃபேஸர் டயக்ராம் வேற மாதிரி வரையலாம். ஒருவேளை இனிஷியல் ஃபேஸ் வந்து இஎம்எஃப்க்கு இனிஷியல் ஃபேஸ் இருக்குன்னு வச்சுக்க. நம்ம இங்க எடுக்கும்போது இஎம்எஃப் வந்து இனிஷியல் ஃபேஸ் 0ன்னு எடுத்திருக்கோம். ஒருவேளை இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் தி இஎம்எஃப் வந்து நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு இருந்தா அப்ப என்ன வரும் சொல்லுங்க? இ ஈக்குவல் டு இ நாட் அத பீக் இஎம்எஃப் இன்டு சைன் ஒமேகா டி பிளஸ் இனிஷியல் ஃபேஸ் அப்படி இருக்குன்னு எடுத்துக்கலாம். அப்படி இருந்தா கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா வந்திருக்கும்? ஐ இஸ் ஈக்குவல் டு ஐ நாட் இன்டு சைன் ஒமேகா டி பிளஸ் 5/2 பிளஸ் அந்த இனிஷியல் ஃபேஸ் ஆஃப் இஎம்எஃப் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். ஸோ இப்போ வித் இனிஷியல் ஃபேஸ் நம்ம வரையும் போது இந்த கிராஃப் எப்படி வரும் அப்படின்றத பார்க்கலாம் பாருங்க. இப்போ ரெண்டு கிராஃப் வரையும். அந்த ரெண்டு கிராஃப்ல எது கரெக்ட் அப்படின்னு நீங்க சொல்றீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இது ஒரு கிராஃப், இன்னொரு கிராஃப் வரையலாம். ரெண்டு கிராஃப் வரையலாம். ஓகேப்பா? ஓகே, இப்போ கிராஃப் வரையலாம் பாருங்க வித் இனிஷியல் ஃபேஸ். இங்க பாருங்க, இதுதான் இனிஷியல் ஃபேஸ் பைன்னு போட்டுட்டு
இது இஎம் ஆஃப் இங்க போட்டுட்டு இங்க வந்து என்ன பண்ணிருக்கோம் கரண்ட் அப்படின்னு போட்டு இது வந்து 90 டிகிரி அப்படின்னு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? அடுத்து இங்க பாருங்க, இங்க பாத்தீங்கன்னா இது இனிஷியல் ஃபேஸ் பைன்னு எடுத்துக்கிட்டு இங்க வந்து இது இஎம்எஃப், இது வந்து கரண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டு இந்த ஆங்கிள் 90 டிகிரி அப்படின்னு காமிச்சிருக்கேன். சோ இந்த ரெண்டு டயகிராம்ல எது பேஸர் டயகிராம் கரெக்ட் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ரெண்டு டயகிராம்ல அதாவது இங்க பாருங்க இஎம்எஃப் வந்து 5 ஃபேஸ் இருக்கு கரெக்ட்டுங்களா? 5 ஃபேஸ் இருக்கு இனிஷியலா. அப்ப இங்க கரண்ட் வந்து என்ன இருக்கு 90 டிகிரி லீட்ஸ் தி இஎம்எஃப் வந்திருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இஎம்எஃப் வந்து 5 ஃபேஸ் இனிஷியல் ஃபேஸ் இருக்கு, கரண்ட் வந்து லீட்ஸ் 90 டிகிரி அப்படின்னு இருக்கு. இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் கிராஃப் தான் கரெக்ட்னு சொல்றது கரெக்ட். ஏன்னா செகண்ட் கிராஃப் எப்படி வந்திருக்கணும் பாத்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுறேன் பாருங்க. EMF equal to E naught sin omega t minus pi அப்படி எழுதிருக்கலாம் இல்லையா? அதாவது இந்த பக்கம் வந்து ஃபேஸ் வந்து நெகட்டிவ் தானே, இப்படி இருந்தா தானே ஃபேஸ் பாசிட்டிவ். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருந்தா ஃபேஸ் பாசிட்டிவ், ஃபோர்த் குவாட்ரண்ட்ல ஃபேஸ் நெகட்டிவ் தானே. அதனால இது வந்து இந்த ஈக்குவேஷனுக்கு இந்த கிராஃப் வரைஞ்சிருக்கணும் அஸ்யூம் பண்ணி ஃபேஸர் டயகிராம். இது வந்து இந்த கிராஃப் ஓகே இனிஷியல் ஃபேஸ் வந்து மைனஸ் பையா இருக்கு அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். அப்ப இது கரண்ட் என்ன ஆயிருக்கும் I naught sin omega t பிளஸ் பை பை டூ மைனஸ் பை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? சோ உங்களுக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கு. அப்ப இந்த இனிஷியல் ஃபேஸ் வந்து மைனஸ் பையா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வரும். இஎம்எஃப் கரண்ட் வந்து ஃபேஸர் டயகிராம் இப்படி வந்திருக்கும். இது இஎம்எஃப் கரண்ட் வந்து இனிஷியல் ஃபேஸ் வந்து பாசிட்டிவா இருந்துச்சுன்னா இஎம்எஃப் கரண்ட் ஃபேஸர் டயகிராம் இந்த மாதிரி கிடைச்சிருக்கும்பா. ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இதுலயே வந்து நம்ம இப்போ வந்து பவர் கன்சியூம்டு அப்படின்னு பார்க்கலாம். பவர் கன்சியூம்டு பை தி கெபாசிட்டன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவர் கன்சியூம்டு என்னன்னா இப்ப என்ன பண்ணனா இஎம்எஃப் வந்து E naught sin omega t தெரியும் இல்லையா? E naught sin omega t I equal என்ன வரும் I naught sin omega t plus 90 வந்து நம்ம sin omega t plus 90 தானே இருக்கு, அது cos omega t ன்னு எழுதிக்கலாம் இல்லையா? அப்ப current is equal to I naught cos omega t அப்படின்னு நம்ம எழுதிருக்கலாம். அப்படின்னா பவர் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க இஎம்எஃப் இன்டு கரண்ட். இப்போ இந்த இஎம்எஃப் கரண்ட் இன்ஸ்டன்டேனியஸ் இஎம்எஃப் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் நம்ம எடுத்ததுனால இது வந்து இன்ஸ்டன்டேனியஸ் பவர் அப்படின்னு நமக்கு வந்திருப்பா. அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் பவர் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும் சொல்லுங்க இஎம்எஃப் இன்டு கரண்ட்னு வந்திருக்கு. இதே ஆவரேஜ் பவர் வேணும்னா என்ன பண்ணணும் நம்ம, ஆவரேஜ் பவர் வேணும்னா இது இப்படி பண்ணணும் இன்டகிரல் இஎம்எஃப் இன்டு கரண்ட் இன்டு டிடி டிவைட் பை டி. அதாவது ஒரு சைக்கிள் ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும் ஆவரேஜ் எடுக்கணும். அதுதான் ஆவரேஜ் பவர்னு அர்த்தம். புரியுதுங்களா? இது ஆவரேஜ் பவர் வருது. அப்ப ஆவரேஜ் பவருக்கு என்ன ஃபார்முலா வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இஎம்எஃப் கரண்ட சப்ஸ்டிட் பண்ணுங்க. சப்ஸ்டிட் பண்ணும்போது E naught I naught கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துட்டோம்னா இன்டகிரல் sin omega t, அதாவது இஎம்எஃப்க்கு E naught sin omega t ன்னு போட்டாச்சு, கரண்ட்டுக்கு I naught cos omega t போடுறோம். அப்ப I naught cos omega t அப்படின்னு போட்டிருக்கேன் கரெக்ட்டுங்களா? இன்டு dt டிவைட் பை ஒரு t இருக்குன்னு வச்சுக்கோங்க. இங்க 2 போட்டு இங்க ஒரு 2 போட்டுங்க. ஓகேங்களா? அப்ப ஆவரேஜ் பவர் இஸ் ஈக்குவல் என்ன வருது E naught இன்டு I naught டிவைட் பை 2t இன்டு இன்டகிரல் 2 sin theta cos என்ன வரும் sin 2 theta. அப்ப sin 2 omega t dt அப்படின்னு வந்திருக்கு. ஓகே இப்போ வந்து இந்த வேல்யூ சொல்லுங்க இன்டகிரல் 0 to t sin 2 omega t dt என்னவா இருக்குன்னு சொல்லுங்க. ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸ்ல சொல்லி இருக்கோம். நம்ம இன்டகிரல் sin theta 0 to t எவ்வளவு, அடுத்து இன்டகிரல் sin square theta 0 to t சொல்லி இருக்கோம் இல்லையா? அப்ப இன்டகிரல் sin theta d theta ஒரு கம்ப்ளீட் சைக்கிளுக்கு வரும்போது 0 ன்னு வரும். sin ஸ்கொயர் வரும்போது தான் t by 2 ன்னு வருமே தவிர sin theta இது 2 theta வரந்தாலும் இது sin 2 thetaன்றது வேற, அதாவது sin 2 omega t என்றது வேறப்பா, sin ஸ்கொயர் ஒமேகா டி என்றது வேற. சரிங்களா? இன்டகிரல் sin தீட்டான்றது 0 வரும் இன்டகிரேட் பண்ணும்போது. இன்டகிரல் sin ஸ்கொயர் ஒமேகா டி தான் t by 2 ன்னு வந்திருக்கும். இதெல்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அப்படின்னா ஆவரேஜ் பவர் கன்சியூம்டு பை தி கெபாசிட்டர் வந்து என்னது 0 கரெக்ட்டுங்களா? 0 ஏன்னா இது 0 வரும்போது இன்டு 0 வந்துருச்சு. அதனாலதான் நான் சொல்லியிருந்தேன் கெபாசிட்டர் வந்து ஏசி சோர்ஸ்ல கனெக்ட் பண்ணும்போது அது அப்போஸ் பண்ணுமே தவிர பவர் லாஸ் பண்ணாது. கம்ப்ளீட் ஒரு சைக்கிள் பாருங்க பவர் லாஸ் பண்ணது எப்படி வந்திருக்கு 0ன்னு வந்திருக்கு இல்லையா? அதனாலதான் ஆவரேஜ் பவர் கன்சியூம் பை தி கெபாசிட்டர் 0 வரதுனால கெபாசிட்டர் வந்து பவரை லாஸ் பண்ணாது, ரெசிஸ்டன்ஸ் தான் பவரை லாஸ் பண்ணும். அதனாலதான் இந்த கெபாசிட்டர் வந்து அப்போசிங் ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் சொல்லாம ரியாக்டன்ஸ் சொல்லிட்டோம். சரி இந்த கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்க்கு என்னவா யூனிட்டா இருக்கும், அதாவது I naught is equal to E naught by XC தானே சொன்னோம். இது அப்போசிங் பிளேஸ்ல தானே XC இருக்கு. அப்படின்னா XCக்கு என்ன யூனிட்டா இருக்கும், இது அப்போசிங்ன்றதால இதுக்கு வந்து யூனிட் ஓம். சோ யூனிட் ஆஃப் கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்க்கு என்ன வரும் பாத்தீங்கன்னா யூனிட் ஆஃப் கெபாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வந்து ஓம்னு வருது. சரிங்க ஆவரேஜ் பவர் வந்து இந்த மாதிரி டெரிவேஷன்ல டெரைவ் பண்ணோம். இப்போ கிராஃபிக்கல் மெத்தட்ல பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா y ஆக்சிஸ்ல EMF கரண்ட்
பவர் எடுத்துக்கலாம், எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம்னு எடுத்து கிராஃப் வரையலாம்ப்பா. ஓகேவா? சரி பாருங்க, இஎம்எஃப் எடுத்துக்கலாம், அடுத்து கரண்ட் எடுத்துக்கலாம், அடுத்து பவர் எடுத்துக்கலாம். நீங்க எக்ஸ் ஆக்சிஸ்ல டைம் எடுத்துக்கலாம். இஎம்எஃப் என்ன ஃபார்முலா உங்களுக்கு தெரியும்? இஎம்எஃப் ஈக்குவல் டு E0 sin ஒமேகா டின்னு தெரியும் இல்லையா? கரண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? I0 sin ஒமேகா டி பிளஸ் 90, அதை காஸ் ஒமேகா டின்னு கூட எழுதிக்கலாம். அப்ப கிராஃப் வரைய போறோம் நம்ம. இப்போ கிராஃப் வரையலாம். ஃபர்ஸ்ட் வந்து இஎம்எஃப் கிராஃப் வரைஞ்சிட்டு நல்லா பாருங்க, இது வந்து இஎம்எஃப் கிராஃப். கரெக்டுங்களா? இது இஎம்எஃப் கிராஃப் அப்படின்னு வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா கரண்ட் கிராஃப் வரையணும். கரண்ட் கிராஃப் வரையணும் பாருங்கப்பா. அப்போ கரண்ட் கிராஃப். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? இது கரண்ட் கிராஃப் அப்படின்னு வந்திருக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் கரெக்டா வரையலாம். கரண்ட் கிராஃப் பாருங்க எப்படின்னு வரைஞ்சிருக்கு கரண்ட். இப்போ வந்து பவர் கிராஃப் வரைய பாருங்க. பவருக்கு வந்து இஎம்எஃப் இன்டு கரண்ட் தானே, இஎம்எஃப் இன்டு கரண்ட். இஎம்எஃப் ஜீரோவா இருந்தாலும் பவர் ஜீரோ, கரண்ட் ஜீரோவா இருந்தாலும் பவர் ஜீரோ. இப்போ நான் எடுக்கிற பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் பாருங்க. இந்த பாயிண்ட்ஸ்ல எல்லாம் வந்து பவர் ஜீரோவா இருக்குமா ஜீரோவா இருக்காதான்னு சொல்லுங்க பார்க்கலாம். டக்குனு சொல்லுங்க. பாயிண்ட் ஓ, ஏ, பி, சி, டி இதுல எல்லாம் பவர் ஜீரோவா இல்லையா சொல்லுங்க. ஜீரோ. ஏன்னா எய்தர் இந்த பாயிண்ட்ஸ்ல எய்தர் இஎம்எஃப் ஜீரோ இருக்கு இல்லைன்னா பவர் ஜீரோ இருக்கு. சரி, பாயிண்ட் ஓல இருந்து ஏக்குள்ள பாத்தீங்கன்னா இஎம்எஃப் கரண்ட் ரெண்டுமே பாசிட்டிவ் தானேப்பா. அதனால வந்து நமக்கு இந்த கிராஃப் வந்து பாசிட்டிவ்ல வருமா நெகட்டிவ்ல வருமா சொல்லுங்க? பவருக்கு. பவர்ன்றது இஎம்எஃப் இன்டு கரண்ட் தானே. அப்போ ஓல இருந்து ஏ வரைக்கும் போத் இஎம்எஃப் அண்ட் கரண்ட். அதாவது இந்த கிரீன் கலர் வந்து இஎம்எஃப், இந்த ரோஸ் கலர் இருக்கிறது கரண்ட். இது ரெண்டுமே பாசிட்டிவ்னால பவர் வந்து பாசிட்டிவ் வரணும். பவர் பாசிட்டிவ். புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஓகே, பாசிட்டிவ் புரிஞ்சு. ஏ டு பி வரும்போது எப்படி இருக்கு பாருங்க. கரண்ட் வந்து நெகட்டிவ், ஏ டு பி கரண்ட் நெகட்டிவ், ஆனா இஎம்எஃப் பாசிட்டிவ். அதனால பவர் வந்து நெகட்டிவ்ல வரணும். கரெக்டுங்களா? பவர் நெகட்டிவ்ல வந்திருக்கு. அடுத்து பி டு சி பாருங்க. பி டு சி வந்து இஎம்எஃப்பும் நெகட்டிவ், கரண்ட் நெகட்டிவ். ஸோ இஎம்எஃப் இன்டு கரண்ட் நெகட்டிவ் இன்டு நெகட்டிவ் பாசிட்டிவ். அதனால வந்து பவர் வந்து பாசிட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? அடுத்து வந்து பாருங்க சி டு டி. சி டு டி வரும்போது கரண்ட் வந்து பாசிட்டிவ், இஎம்எஃப் வந்து எப்படி வந்திருக்கு? நெகட்டிவ் வந்திருக்கு. ஸோ பாசிட்டிவ் இன்டு நெகட்டிவ் என்ன வரும்? நெகட்டிவ் வரும். ஸோ பவர் வந்து நெகட்டிவ் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ நல்லா கவனிங்க. இப்போ வந்து இஎம்எஃப் சைக்கிளோட ஃப்ரீக்வன்சி எஃப்னு இருக்கு. கரெக்டுங்களா? கரண்ட்டுக்கு ஃப்ரீக்வன்சி என்ன இருக்கு சொல்லுங்க? எஃப்னு இருக்கு. ஆனா இஎம்எஃப் கரண்ட்டும் ஒரு சைக்கிள் முடிக்கும் போது இந்த பவர் கர்வ் பாருங்க எத்தனை சைக்கிள் முடிச்சிருக்கு பாருங்க. இது ஒரு கர்வ், இது ஒரு கர்வ். அப்படின்னா பவரோட ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும்? 2f. புரியுதுங்களா உங்களுக்கு? அப்ப இஎம்எஃப்பும் கரண்ட் வந்து ஃப்ரீக்வன்சி வந்து இஎம்எஃப் அண்ட் கரண்ட் ஃப்ரீக்வன்சி எஃப்னு இருந்துச்சுன்னா பவருக்கு வந்து ஃப்ரீக்வன்சி 2f. சரிப்பா. நெக்ஸ்ட் ஆவரேஜ் பவர் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்கப்பா? ஆவரேஜ் பவர் கண்டுபிடிக்கணும் என்ன பண்ணும்? ஏரியா ஆஃப் தி பவருடைய ஏரியா ஆஃப் தி கிராஃப் டிவைட் பை டோட்டல் டைம் தானே பண்ணும். அப்படின்னா ஏரியா ஆஃப் தி கிராஃப், பவருக்கு ஏரியா பாருங்க நான் ஷேட் பண்ற ரீஜன் தானேப்பா. இதனை பவரோட ஏரியா. ஓகே, புரிஞ்சுங்களா? இப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா அப்ப இந்த ஏரியா எவ்வளவு வரும் சொல்லுங்க? ஏரியா இந்த ஏரியா எவ்வளவு வந்திருக்கும்? நான் ஷேட் பண்ண ஏரியா வந்து பாருங்க. பவரோட ஏரியா எவ்வளவு? இந்த ஏரியா பாசிட்டிவ் ஏரியா, இந்த ஏரியா நெகட்டிவ் ஏரியா, இங்க பாசிட்டிவ் ஏரியா, இங்க நெகட்டிவ் ஏரியா. கரெக்டுங்களா? அப்ப இந்த மொத்த பாசிட்டிவ் ஏரியாவும் நெகட்டிவ் ஏரியாவும் ஈக்குவலா தானே இருக்கு. அப்ப கேன்சல் ஆயிட்டு டோட்டல் ஏரியா 0 வந்துடும். அப்ப இன்டெகிரல் பிடிடி வந்து 0. ஆவரேஜ் பவர் என்ன பண்ணும்? இன்டெகிரல் பிடிடி டிவைட் பை டோட்டல் டைம் தானே போட்டுப்போம். அதனால தான் 0. அதான் மேத்தமெட்டிக்கலா இங்க டெரைவ் பண்ணும். ஆவரேஜ் பவர் 0. இங்க வந்து என்ன வந்திருக்கு? கிராஃபிக்கலா பார்த்தா ஆவரேஜ் பவர் 0வா வந்திருக்கு. ஓகே, இதே மாதிரி தான் இண்டக்டருக்கும் நம்ம கிராஃப் வரைஞ்சிருந்தா இதே மாதிரி தான் கிராஃப் வந்து இண்டக்டர்லயும் ஆவரேஜ் பவர்